அந்த தீபன் வீடு தான் போயிட்டு வரேன். பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏய், மனுஷன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டான். யாரு முரட? நம்ம குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு போய் பேசிட்டு வர. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பண்ணால் சிறடி காசு சீரியல் வேறு மாதிரி போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. நம்ம தீபன் வீட்டுக்கு தான் அவங்க போயிட்டுறாங்கன்னு சொன்னாங்க. முத்து அவங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி காசு கேட்டிருப்பாங்க. அதுக்கு முத்துலாருன்ட்டு நாங்களாம் ஒத்த பைசா கூட தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பாங்க. அதை வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மீனா விஜயா மாட்டை அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோடனே அவங்க வந்து பணம் கேட்டாங்க. ஆனால் பணம் வந்து ஒத்த பைசா கூட என்னால் தர முடியாதுன்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ்ன்ட்டு உடனே நீ ஒரு முரடு பிடிச்ச வந்தானே, நீ அப்படி தானே பேசுவா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து நம்ம முத்துவை பேச வராங்க. அதுக்கு மீனாருன்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, அவர் முரடை பிடிச்சேன்னா எதுக்கு நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் சிறடி காசு சீரியல் தரமாக போயிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம விஜயம்மா கூட இருக்க மாட்டி அவங்க ஒரு 10 லட்ச ரூபா கேட்டுருக்காங்க. இது ரோகிணி அவங்க தான் தர மாதிரி இருந்துச்சு. அது வந்து எப்படி திருப்பங்கள் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் ஆகும். நாளைக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம். சிறடி காசு சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.